Hi friends, ரொம்ப எதிர்பார்த்த Realme Buds Wireless 3 neckband லான்ச் பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்ததை விட இந்த neckband ரொம்பவே நல்லா இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட் neckbandல என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இந்த neckbandல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த neckbandல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த neckbandோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு neckband வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த neckband பொறுத்த வரைக்கும் ஒரு ANC neckband. பாக்ஸோட ஃப்ரண்டில் Realme Buds Wireless 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் neckband ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த neckband அமேசானில் 1799க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. neckband வந்து டேமேஜ் ஆகாத அளவிற்கு பேக்கேஜிங் வந்து பண்ணிருக்காங்க. பாக்ஸுக்கு உள்ளாடி neckband, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் மற்றும் யூசர் மேனுவல் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு neckband லான்ச் பண்ணா கூட பாக்ஸுக்கு உள்ளாடி டைப் சி சார்ஜிங் கேபிள் வைக்கிறாங்க. ஆனா இந்த neckbandோட பாக்ஸுக்கு உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் வைக்கல. இந்த neckband டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட்டா வந்து neckband வந்து பண்ணிருக்காங்க. இந்த neckbandோட இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசி ஃபினிஷில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த neckbandோட கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாசி ஃபினிஷில் வந்து கண்ட்ரோல் போர்டு வந்து இருக்குது. அதே போல் neckbandோட கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் neckband பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான neckbandடாக வந்து இருக்குது. neckbandோட பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு வந்து இல்லை, ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக இருக்குது. இந்த neckbandல மொத்தமாக 4 பட்டன் வந்து இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் neckband ஆன் ஆகுது. வால்யூம் கண்ட்ரோல் பண்ண பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஏஎன்சிக்கு செப்பரேட்டாக வந்து பட்டன் வந்து வச்சுருக்காங்க. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏஎன்சி மோட் ஆக்டிவேட் ஆகுது. மறுபடியும் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. சைடில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கனால சார்ஜிங் வந்து ஸ்பீடாக வந்து இருக்குது. இந்த neckbandை வெறும் 10 நிமிடங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும். 25 மணிக்கூர் பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. neckbandல வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சிகப்பு கலர் லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விட்டு எரியுது. நீங்கள் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா பச்சை கலர் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக எரியுது. இந்த neckband பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் neckbandல 2 மைக் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 மைக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கால் குவாலிட்டி நல்லா இருக்காது. ஆனால் இந்த neckbandல ஒரே ஒரு மைக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெறும் 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏஎன்சி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த neckbandல கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏஎன்சி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு ஏதாவது சாங்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா சைடில் வந்து யாரும் பேசினா கூட அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு சாங்ஸ் வந்து கேட்கும்போது வெளியே உள்ள நாய்ஸ் வந்து உங்களை அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த neckbandல டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா சாங்ஸும் கேட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து யாராவது பேசினா கூட அந்த வாய்ஸை உங்களால் கேட்க முடியும். இந்த neckbandை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணால் கூட பேஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பேஸ் வந்து இருக்குது. எனக்கு பேஸ் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த neckband வந்து செட் ஆகாது. இந்த neckbandக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. Realme லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த neckbandை உங்களுக்கு ஏற்றவாறு கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த neckbandல 360 டிகிரியில் ஸ்பேட்டியல் ஆடியோ எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க
அப்படின்னா ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நெக் பேண்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்க பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ப்ளேபேக்கை மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த நெக் பேண்டில் அதிகமான ப்ளேபேக் வந்து இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40 மணிக்கு ப்ளேபேக் வந்து கிடைக்குது. கொஞ்சம் ரஃப்பாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 மணிக்கு ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏஎன்சி வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 26 மணிக்கு ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் வந்து இருக்கனால நெக் பேண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பேர் வந்து ஆகுது. அதே போல் இந்த நெக் பேண்டோட இயர்பட்ஸில் வந்து மேக்னெட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து இருக்கனால நீங்கள் மேக்னெட்டை வந்து ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது. அதே போல் நீங்கள் மேக்னெட்டை வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் வந்து ஆகுது. இதன் மூலமாக நெக் பேண்டோட பேட்டரி வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த நெக் பேண்டில் கேமிங் மோட் வந்து இருக்குது. 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இந்த நெக் பேண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த நெக் பேண்டில் 13.6 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் பேஸ் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா லவுடாக வந்து இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் இந்த நெக் பேண்டில் வந்து இருக்குது. உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். நிறைய நெக் பேண்டில் பேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வோக்கல்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வந்து இருக்காது. ஆனால் இந்த நெக் பேண்டில் பேஸும் நல்லா இருக்குது, வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளாரிட்டியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து இந்த நெக் பேண்டில் இருக்குது. இந்த நெக் பேண்டை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏஎன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பேஸ் வந்து இந்த நெக் பேண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக எனக்கு ஏஎன்சி வந்து வேணும். அதே போல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பேஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.